ஹலோ மக்களே! இன்னைக்கு குக் வித் கோமாளில ஷெரின் அவங்க பண்ண மரவள்ளி கிழங்கு வடை வத்த குழம்பு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு வாணல்ல நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சமா பூண்டு சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 20 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளியை அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு இதில் சேர்த்துக்கிறேன். கூட 1 கப் தண்ணி விட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். அடுத்து மரவள்ளி கிழங்கு வடை பண்ணுறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இதில் காஞ்ச மிளகாய், பூண்டு, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதில் அரைச்ச அந்த பருப்பு, கொஞ்சமாக வெங்காயம், அரிசி மாவு அண்ட் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நார்மலாக நம்ம கடலை வடைலாம் போடுவோம்ல, அதே மாதிரி தான் சின்ன சின்ன வடையாக தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 சைடுமே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட குழம்புல மேலே எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சுட்டு வச்சிருக்க வடையை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெல்லம், கருவேப்பிலை, நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா அருமையான மரவள்ளி கிழங்கு வத்த குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பாய் பாய்.